ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் பெஞ்ச் வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் சகி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோயினியோ நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு வாங்குறதுக்காக ஆஃபீஸ் வந்திருப்பா. வாங்கிட்டு வெளியில் வந்து நிற்கிறா. கரெக்டாக மழையும் பேஞ்சிட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஒரு பொண்ணு கார்லேருந்து வந்து நான் கிராமத்து சைடு தான் போகிறேன், வரீங்களா ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வாண்டடாக வந்து ஹீரோயினிக்கு ஹெல்ப் பண்ணுறா. ஹீரோயினியோ ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சுட்டு சரி போலான்னு சொல்லிட்டு போறா. அவளோ கேக்குறா, என்ன முன்ன பின்ன தெரியாது, அப்படி இருக்கும்போது நான் கூப்பிட்டோன்னே எப்படி வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறா. உடனே ஹீரோயினியோ உங்களை எனக்கு தெரியும், ஹீரோ கூட ஒரு பையன் வேலை செஞ்சுட்டு இருப்பான்ல, எப்பவுமே போட்டோ எடுத்துட்டு இருப்பான்ல, அவனோட தங்கச்சி தான் இவ. ஹீரோட ரூம்ல உங்க போட்டோ ஒட்டியிருப்பாரு, அதை வச்சு நான் பார்த்தேன், அம்மா கெஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்றா. ஆமா நீ சொல்றது உண்மைதான், ஹீரோ ரொம்ப கடினமான உழைக்கக்கூடிய ஒரு பையன், ரொம்ப டேலண்டான பையன், சுற்றி இருக்கவங்க எல்லாத்த பற்றி கவலைப்படுவான், அவன் மனசு ரொம்ப நல்ல மனசு, அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு சேர்த்தே போடுது இந்த பொண்ணு. ஒரு வழியாக வீட்டுக்கும் வந்துடுறாங்க ரெண்டு பேரும். கரெக்டாக ஹீரோவோ ஹீரோயினியை காணமேன்னு சொல்லிட்டு அவன் தேடலான்னு சொல்லிட்டு போவான். கார் வந்து இறங்குது. ஹீரோவோ மழை பெஞ்சிட்டு இருக்கு, இந்தா கூட அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். அவன் எதுவுமே கண்டுக்காம காண்டில் போறா. உடனே அந்த பொண்ணு வா சீக்கிரம் வா, கார்ல நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கு, அதை எடுத்து உள்ள வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஹீரோ இவளோட முகம் மாறி இருக்கிறத நோட் பண்ணிட்டு இருக்கான். இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறா, ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதே நேரத்துல ஹீரோயினிக்கு டீ போட்டு எடுத்துட்டு அவ ரூமுக்கே போறான். அவளும் அந்த மலையில நனைஞ்ச அந்த நோட்டீஸ் எல்லாத்தையுமே காய வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. உடனே ஹீரோ வந்து டீ தரான். அங்க வச்சிரு அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்றா. மலையில நனைஞ்சிருக்க, இந்த துண்டு அப்படின்ற மாதிரி இவன் தரா. உடனே அவளோ எதுவுமே பேசாம இருக்கா. ஹீரோவோ தலையில அந்த துண்டை போட்டுடுறான். முதல்ல தொட அப்படின்ற மாதிரி சொல்றான். இதெல்லாம் இப்படி காய வைக்க கூடாது, ஃபேன்ல காய வைக்கணும், நான் காய வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதை எடுத்துக்கிறான். ஹீரோவும் அந்த பொண்ணும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதை ஹீரோயினி மேல இருந்து பாத்துட்டு இருக்கா. ஹீரோவுக்கு அப்பப்ப வேலையெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறது எல்லாமே இவதான். வேலையை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும். ஹீரோயினியும் இவங்க ரொம்ப ஓவரா சின்சியரா பேசிட்டு இருக்காங்களே, சீரியஸா ஒன்றும் சரியில்லையே அப்படின்ற மாதிரி ஹீரோயினி யோசிச்சுட்டு இருக்கா. அந்த பொண்ணும் நீ ரொம்ப கஷ்டப்படுற, இதுக்கான பலன் கண்டிப்பா உனக்கு கிடைக்கும், அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவை நல்லா என்கரேஜ் பண்ணி பேசிட்டு இருக்கா. பேசி முடிச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு அவ போறா. அப்ப ஹீரோ கிட்ட வரியா நம்ம போய் வெளியில சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட ஹீரோயினும் கரெக்டா வெளியில வரா. அந்த நோட்டீஸ் எல்லாம் காய வைக்கிறன்ற பேர்ல இவங்க என்னதான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்றத கேட்கறதுக்காக வந்திருப்பா. உடனே ஹீரோவோ இதெல்லாம் நோட் பண்ணிட்டு போலாம் கண்டிப்பா, ஆனா ஹீரோயினி நம்ம கூட வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன நானா அப்படின்ற மாதிரி இவ ஏற்கனவே கோவத்துல இருக்கா. அந்த பொண்ணும் நாங்க வெயிட் பண்ற, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோட அம்மாவும் ஹீரோயினிக்கு காசு கொடுக்குறாங்க, தேவைப்பட்டா இதை யூஸ் பண்ணிக்கமா அப்படின்ற மாதிரி. ஹீரோயினியோ எதுக்குமா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. பரவாயில்ல வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. மூணு பேரும் ஒன்னா உட்காந்து அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணு ஹீரோயினி கிட்ட, ஆமா இத்தனை வருஷத்துல நான் உன்னை ஒரு தடவை கூட பார்த்தது இல்லையா, நீ எப்படிப்பட்ட சொந்தம் அப்படி கேள்வி கேட்கிறா. உடனே ஹீரோயினியோ என்ன சொல்றதுனே தெரியல, தூரத்து சொந்தம், சின்ன வயசுல போனது, இப்பதான் திரும்ப வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு கால் வருது, சீக்கிரம் வாப்பா அப்படின்ற மாதிரி. ஹீரோவோ எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி, நீங்க பேசிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிடுறான். உடனே அந்த பொண்ணும் வரியா நம்ம வெளியில போலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கூப்பிட பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அதை ஹீரோவுக்கும் அமுச்சு விட்றாங்க. ஹீரோவும் வேலை எல்லாம் முடிச்சுட்டு வந்து பாக்குறான். அதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு பேசிட்டு இருந்திருப்பா. ஹீரோவை நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன், அவன் மடிய மாட்டேங்கிறான். ஒவ்வொரு தடவையும் வேலை முடிஞ்சு அவனுக்கு நான் பணம் கொடுக்கறது இல்ல, இந்த மாதிரி டிக்கெட் தான் கொடுப்பேன். அந்த சமயத்துலயாவது நாங்க ஒன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சோம், ஆனா அவன் எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. ஹீரோவும் வந்துடுறானா. வேகமா ஹீரோயினையும் வெளியில போறா. ஹீரோவோ என்ன ஆச்சு இவளுக்கு, இவ ஏன் இப்படி நடந்துக்கிறா அப்படின்ற மாதிரி இவன் இந்த பக்கம் யோசிக்கிறான். ஹீரோயினியும் ஹீரோ மேல அப்படியே கோவத்தை அப்படியே கொட்டுறா. எனக்கு தெரியும் அவளை உனக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கு அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, எதுக்கு இந்த மாதிரி நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். ஹீரோக்கு என்ன பேசிட்டு இருக்கானே புரியல, எதை பத்தி நீ பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறான். உனக்கு இன்னமா புரியல, அந்த டிக்கெட் எடுத்து காமிக்கிறா. இது அவ எனக்காக, எப்பவுமே நான் வேலையா இருக்கேனே கொஞ்சமாவது ஃப்ரீயா இருக்கட்டும்ன்றதுக்காக இது கொடுத்துருக்கா. கொஞ்சம் வெளியில போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்காக மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்ல, அதுக்காக அவ கொடுத்துருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். எனக்கு தெரியும் நீ ஒரு பக்கம் லவ் பண்ணிட்டு இருக்கா, அவ ஒரு பக்கம் லவ் பண்ணிட்டு இருக்கா, ரெண்டு பேரும் சேர்ந்து தொலைய வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அவ இந்த பக்கம் ரொம்ப கோவமா கிளம்பி போயிடுறா. ஹீரோயினியும் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கா மாடியில நின்றுட்டு. ஹீரோக்கு மெசேஜ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதே நேரத்துல ஹீரோவும் வண்டி எடுத்துட்டு வேகமா போறான். இந்நேரத்துல எங்க போறானே தெரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோயினி ரொம்ப கோவப்பட்டு வேகமா கதவை சாத்துவா பாருங்க. கதவுல இருந்த கண்ணாடி எல்லாம் உடஞ்சிருது. இது வேறையா அப்படின்ற மாதிரி அப்படியே இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. அங்கிருந்து ஹீரோட அம்மா வந்து என்னம்மா சத்தம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல கண்ணாடி உடஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. தள்ளி இருமா நான் சுத்தம் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினி பேசினதுதான் அவனுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. ஹீரோயினியும் கடைசியா சொல்லியிருந்திருப்பா,
எப்போவுமே நான் உன் கூடவே இருப்பேன், உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்துப்பால. திடீர்னு இவன் இந்த மாதிரி மாற்றி பேசவோ இவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. என்ன இவன் வேற மாதிரி நடந்துக்கிறா, வேற மாதிரி யோசிச்சு பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவனுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. இவனும் விளையாண்டுட்டு அப்படியே வேகமாக வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறான். வீட்டு வாசலில் அப்படியே நிற்கிறான். மாடியை பார்க்குறான். மாடியில் லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்குது. திரும்பவும் இவளுக்கு கால் பண்ணலாமா இல்லை மெசேஜ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். கரெக்டாக அவள் பெட்ரூமில் லைட் ஆஃப் ஆகுது. அப்போ அவள் முழிச்சிட்டு தான் இருப்பா. சரி இந்நேரத்தில் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பிடுறான். இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸு ஹீரோயினி எல்லாமே அவங்க கடையை டெவலப் பண்ணுறதுக்கு அந்த நோட்டீஸ் எல்லாம் கடை வீதியில் பார்க்குற இடம் எல்லாத்துலேயும் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினியோ ஒரு கடையில் போய் ஒட்டிட்டு இருக்கா. உடனே ஹீரோவும் ஒரு நிமிஷம் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வேலை செய்கிற பொண்ணுக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினியும் இவன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. வெளியில் வந்து 2 பேர் உட்காடுறாங்க. அப்போது ஹீரோயினி கிட்ட ஹீரோ சொல்கிறான், உள்ளே நீ ஒட்டினா அப்படின்னா வெறும் 6 பேர் தான் பார்ப்பாங்க, வெளியில் ஒட்டினா அப்படின்னா 60 பேர் பார்ப்பாங்க, இதனால் நிறைய விளம்பரம் நமக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். பரவாயில்ல, நீ கொஞ்சம் புத்திசாலித்தனமாக தான் யோசிக்கிற அப்படின்ற மாதிரி இவ பேசிட்டு அப்படியே உட்காடுறா. உடனே ஹீரோவும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து தரான். அவளுக்கும் எனக்கும் நடுவில் எந்த ஒரு இதுவுமே இல்லை, நீ தப்பாக நினச்சிக்காத, ஜஸ்ட்டு அவளும் நானும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி இவகிட்ட அப்படி ரொம்ப தெளிவாக பேசிகிட்டு இருக்கான். உடனே ஹீரோனியோ ஓ அப்போ சரி, அப்படின்னா நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ், பழசெல்லாம் மறந்துடலாம், எனக்கு கை கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சுட்டு கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். மறுநாள் விடிஞ்சிருது. ஹீரோயினியோ ஹீரோட அம்மா கிட்டேயும் ஃப்ரெண்டு கிட்டேயும் பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு கடையில் எல்லாமே கூட்டம் அப்படியே பிச்சுக்க போகுது, நல்லா நம்ம கூட்டத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணணும், நல்ல காசு கல்லால காசு கட்டணும், சரி வாங்க ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவு ஓப்பன் பண்ணுறா. ஒரு காக்கா இல்லை. இப்போ என்ன பண்ணுறது, யாருமே வரலையே அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயினியோ தளர்ந்து போகாம குடுகுடுன்னு வேகமாக ஓடி போறா. ஹீரோவோ எங்கடி போற அப்படின்ற மாதிரி பின்னாடியே போறான். திரும்ப ஹீரோ ஹீரோயினி ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே மைக்கில் அலௌன்ஸ் பண்ணிட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டு போறாங்க. முன்ன இருந்ததுக்கு இப்போ எல்லாரும் இவங்களை ரொம்ப கவனிக்கிறாங்க. கூட்டம் அப்படியே கடையில் அலை மோதுது. அதை ஹேண்டில் பண்ண முடியவே இல்லை இவங்களுக்கு. ஒரு வழியாக கூட்டெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் ஹீரோட அம்மா வெட்டி வெட்டி கையே பாரு அப்படியே இரும்பாட்டு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்டை வரவழைச்சு இங்கே வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த வாரம் நம்மளோட டார்கெட் இதுதான், இதை தான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கால்குலேட்டரை கணக்கு போட்டு சொல்கிறா. உடனே இவங்களுக்கு இன்னும் உற்சாகம் அதிகமாகுது. கண்டிப்பாக நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணி ஆகணும், இந்த பணத்தை நம்ம சம்பாரிச்சாகணும் அப்படின்ற மாதிரி அவங்கள எல்லாத்தையும் அப்படியே தேத்துறா. ஹீரோயினியும் முதல்ல வெளியில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வாசல்ல நின்று முதல்ல வர்ற கஸ்டமரை நம்ம எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணணும்னு தெரியுமா, அவங்களுக்கு நல்ல உபசரிப்பு கொடுக்கணும், இப்போ யாராவது வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட வணக்கம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கா. அதே இடத்துக்கு ஹீரோயினியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிற்கிறான். இவ ஒரு மாதிரி ஷாக் ஆயிரா, என்ன நீயா? அப்புறம் 2 பேரும் ஒன்றா உட்காந்து தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை வந்து ஹீரோட அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸும் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டுக்காரனும் ஹீரோயினியை பார்த்துட்டு என்ன நீ ரொம்ப அழகாக இருக்க, உன்னோட ஹேர் ஸ்டைல் எல்லாமே மாறி போச்சு, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினியோ ஓ அதுவா, மாடலிங்காக ட்ரை பண்ணோம், அதான் விளம்பரத்துக்காக, அதனால தான் இந்த ஹேர் ஸ்டைல் மாற்றினேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உன்னோட நிலமை ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப மோசமாக இருக்கும்னு எனக்கு தெரியாது, இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கன்றது, எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்கார சொல்கிறா. உடனே ஹீரோயினியும் எதுக்காக என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறா. எங்கள் அம்மா பேசினதுனால நீ மனசுடைஞ்சு போயிருப்ப, எப்படி நான் உன்னை தனியாக இந்த நேரத்தில் விட முடியும், அதுதான் உன்னை தேடி வந்தேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். உடனே அவனும் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், உனக்கு பிடிச்ச கேக் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணி காமிக்கிறான். உடனே அந்த கேக்கை பார்த்தோன்னே இவளுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அந்த கேக் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எல்லாத்தையுமே இவங்க 2 பேரும் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கூப்பிட்றா. இவங்க 2 பேரும் ஓடி போய் கடைக்குள்ளே நின்றுக்கிறாங்க, எதுவுமே தெரியாத மாதிரி. அம்மா இவன் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸு, இன்னும் 2 நாளைக்கு இவன் இங்கே தான் தங்க போகிறான், அதனால் அவனுக்கு ரூம் தேவைப்படுது, நான் ரூமை காமிச்சிட்டு வரேன், இந்தாங்கம்மா கிஃப்ட்டு, இந்த கேக் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடுங்கம்மா அப்படின்ற மாதிரி கொடுக்குறா. அவங்களும் வேண்டா வெறுப்பா அதை வாங்குறாங்க. ஃப்ரெண்டுக்காரன் ஓடி வந்து அந்த கேக்கை பார்த்துட்டு கேக்கோட ரேட் எல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். உடனே ஹீரோட அம்மாவோ பாட்டி ரூமுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அடி பாவீங்களா, திங்கிறதுனா எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்குவீங்களோ குடும்பமே அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்காரன் பின்னாடி ஓடுறான். இந்த பக்கம் ஹீரோயினியும் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கா. அப்போ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வண்டியில் வந்துட்டு இருக்கானுங்க. ஹீரோயினியை பார்த்த உடனே டக்குன்னு நின்னுறானுங்க. இவ தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி அறிமுகப்படுத்துறா. உடனே ஃப்ரெண்டுக்காரன் ஒருத்தன் அவன் காலில் போட்டிருக்க ஷூவை பார்க்குறான். டேய் உன்னோடதும் என்னோடதும் ஒரே மாதிரி இருக்கு, ஒரே பிராண்டு வேற. இன்னொருத்த வண்டியில் உட்காந்துக்கிட்டு வண்டி மேலே காலை வச்சுட்டு இதுவும் என்னோட ஷூ தான், உன்னோட ஷூ தான் பாரேன், பரவாயில்ல நீ நானும் ஒரே டேஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி அவனை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். அவனுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. சரி சரி விடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினியும் சரி சரி அப்புறமேட்டு பேசிக்கலாம், அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கூட்டிகிட்டு போகிறா. உடனே ஃப்ரெண்டுக்காரனும் இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு ஹீரோவுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுறான்.
இந்த மாதிரி ஊர்லேருந்து ஒருத்தன் வந்திருக்காண்டா, அதுவும் ஹீரோயினி ரூம் கூட்டிகிட்டு போகிறாடா அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜை போட்டுவிட ஹீரோ இந்த பக்கம் ரொம்ப சின்சியராக உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருப்பான். மெசேஜாக வந்துட்டு இருக்கு, அது எதுவுமே இவன் பார்க்கவே இல்லை. ஒரு வழியாக ஒரு பெரிய ஹோட்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோ தானே அந்த ஹோட்டலில் ரிசப்ஷனாக வேலை செஞ்சுட்டு இருப்பான். ஹீரோயினியை பார்த்த உடனே ஓ நீயா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். உடனே ரூமு புக் பண்ணி தரான். இவங்க 2 பேரும் ரூமுக்குள்ளே போகிறத அவன் வேணுன்னே ஃபோட்டோ எடுத்து ஹீரோக்கு அமுச்சு விட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோவோ நான் வேலை செய்யறதுக்கு நீ பணமாக மட்டும் கொடுத்தா போதும், எதுக்கு டிக்கெட் எல்லாம் கொடுத்துட்ருக்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அதே நேரத்தில் வேலையெல்லாம் முடிஞ்சு அவன் கிளம்பும்போது ஃபோன் எடுத்து பார்க்குறான். பார்த்தா அவன் ஃப்ரெண்டுக்காரங்க மெசேஜ் போட்டுட்ருக்கானுங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இவ பக்கத்தில் நின்றுட்டுருக்கா. இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோயினியோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருக்காண்டா, சீக்கிரமாக வாடா அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டுட்டு இருப்பான். இதை பார்த்த உடனே ஹீரோவும் பதறி அடித்து ஓடுறான். இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இவன் தான் ஹீரோவை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருப்பாள்ல. திரும்ப ஹீரோ ஓடி வந்து உன்னோட கார் சாவி தெரியா, நான் சீக்கிரமாக போகணும் அப்படின்ற மாதிரி கேட்க இவளும் ஒரு மாதிரி ஆயிடுது. கார் சாவி எடுத்து கொடுக்குறா. இந்த பக்கம் ரூமில் வந்த உடனே ஹீரோயினியோ ஜன்னல் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்றா. அடிக்கடி கரண்ட்டு கட் ஆகும், ஏசி போட்டுவிட்டு ஏசி அடிக்கடி ரிப்பேர் ஆகும், பார்த்து கவனமாக இரு அப்படின்ற மாதிரி இவன் கூட பேசிகிட்டு இருக்கான். அப்போது ஃப்ரெண்டுக்காரனோ நீ திரும்பவும் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அவளோ இதெல்லாம் திரும்ப நடக்கும்னு நினைக்கிறியா நீ, அதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அவனும் டிக்கெட் எடுத்து காமிக்கிறான். அப் அண்ட் டவுன் டிக்கெட் கண்டிப்பாக நீ வந்தே ஆகணும், கொஞ்ச நாள் இரு, பிரச்சனை எல்லாம் சரியானதுக்கப்புறம் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோயினியோ அதெல்லாம் வேணாம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் இங்கேயே படித்து பிரச்சனை எல்லாம் சரியானதுக்கப்புறம் போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. உடனே அவனோ நீ கவலையப்படாத, இந்த விசா நான் இத்தனை நாள் நான் சேர்த்து வச்ச பணத்தில் தான் இந்த விசாவே எடுத்தேன், அதுவும் உனக்காக அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஜன்னல் கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஹீரோவும் கார் எடுத்துகிட்டு வந்து ஹோட்டலில் நிறுத்துறான். பார்த்தா 2 பேரும் ஜன்னலில் பேசிகிட்டு இருக்கதை இவன் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவும் போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இந்த சைடு ஃப்ரெண்டுக்காரனும் நீ அங்கே வந்து தொடர்ந்து உன் படிப்பை தொடரலாம், இதுதான் உனக்கு சரியா அமையும்னு நினைக்கிற, உன்னோட எதிர்காலத்தை நீ வீணாக்கிக்காத, கண்டிப்பாக நீ அங்கே வந்துடு, கொஞ்ச நாள் பிரச்சனை எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியும் சரி பண்ண பார்க்குறான். அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோவும் வந்துடுறான். ஹீரோ பார்த்த உடனே ஹீரோயினி ஒரு மாதிரி ஷாக் ஆகுறா. என்னடா நீ சொல்லாமல் கொல்லாமல் அதுவும் இங்கே வந்து நிற்கிற அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ஹீரோவோ என்ன பேசுறதுனே தெரியாமல் ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். ஃப்ரெண்டுக்காரனும் ஓ உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும், ஹீரோயினி சொல்லியிருக்கா, நீயும் வந்தது நல்லதா போச்சு அப்படின்ற மாதிரி டிக்கெட்டை நீட்டுறான். இந்த பக்கம் ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயினியை கூட்டிகிட்டு போகிறான். அவனும் நீ நல்லா யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கூலாக பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினியை வெளியில் கூட்டிகிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினியும் அந்த பொண்ணோட காரை தானே அவசரத்துக்கு இவன் வாங்கிட்டு வந்திருப்பான், அதை பார்த்துட்டு அப்படியே முறைக்கிறா. 2 பேரும் தனியாக உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, சாப்பிட்டே பேசுகிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான் நீ எந்த முடிவு வேணால் எடுக்கலாம், இது உன்னோட எதிர்காலம் சம்மந்தப்பட்டது, இதில் நான் எதுவும் தலையிட மாட்டேன், ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, எந்த நேரத்துலையும் எப்போவுமே நான் உனக்காக எப்போவுமே உன் கூட இருப்பேன், என் வீட்டு கதவும் உனக்காக எப்போவுமே திறந்துருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினியும் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கா. ஹீரோட ஃப்ரெண்டு ரிசப்ஷனில் தானே வேலை செஞ்சுட்டு இருப்பான். ஹீரோவை ஃபோன் பண்ணி வர வச்சுட்டு இருந்திருப்பான். ஏன்னா அவனோட கம்ப்யூட்டர் அடிக்கடி ரிப்பேராக போகும், அதனால பார்க்கறதுக்காக வர வச்சிருப்பான். இவங்க இங்கே 2 பேரும் இதை சரி பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஹீரோயினியோட ஃப்ரெண்டுக்காரன் அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கான். உடனே அவங்க அம்மாவோ என்னடா அவளை தேடி திரும்பவும் அங்கே போயிட்டியா, அவள் கூட பேசாத பழகாத, அவளுக்காக நீ எவ்வளோ தூரம் நீ அங்கே ட்ராவல் பண்ணி போயிருக்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு, அவள் கூட போனீன்னா கண்டிப்பாக உனக்கு பிரச்சனையும் அதிகமாக வரும் அப்படின்ற மாதிரி அம்மா எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. இவனும் கொஞ்சம் கூட மசீர மாதிரி தெரியல, உங்களால தான் ஹீரோயினி இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படுறா, நீங்கள் மட்டும் அன்றைக்கி அமைதியாக இருந்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். அம்மா கிட்ட பேசிட்டு கோவத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே தலையில் அப்படியே கையை வச்சுட்டு இருப்பான். அந்த நேரத்தில் ஃபோன் கீழே விழுந்துருது. அதே கோவத்தோட பக்கத்து ரூமில் ஒருத்தன் நல்லா பாட்டு போட்டு கேட்டுட்டு இருக்கான். இவனுக்கு வரும் பாருங்க கோவம். பக்கத்து ரூமை தட்டி சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கம்மியாக வச்சு கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவனும் அதெல்லாம் கேட்க முடியாதுடா, என்னடா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வேண்டே வம்புக்குழுக்கிறான். இவன் சொல்லிட்டு பேசாம தான் போகிறான். அவன் இந்த மாதிரி பேசின உடனே பேசின உடனே அவனுக்கு டென்ஷன் ஆயிடுது. திரும்ப அவனை போட்டு அடிச்சிடறான். இதை ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டுக்காரனும் பார்த்துட்டு ஓடி வராங்க. போலீஸ் கேஸ் எல்லாம் ஆயிடுது. போலீஸ்காரங்க கேட்குறாங்க நீ தான் இவனை அடிச்சியாப்பா அப்படின்ற மாதிரி. உடனே அவனும் ஆமாம் நான் தான் அடித்தேன் அப்படின்ற மாதிரி திமிரா பேசிகிட்டு இருக்கா. உடனே அந்த அடி வாங்கினவனும் பார்த்தீங்களா எவ்வளோ திமிரா பேசிகிட்டு இருக்கான், இதுக்காகவே நீங்கள் இவனை உள்ள தூக்கி போடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே போலீஸ்காரரும் ஏன்பா நீ இந்த ஊருக்கு புதுசா அப்படின்ற மாதிரி அந்த பையனை பார்த்து கேட்க ஆமாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோ கிட்ட கேட்குறாங்க இவனை உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி. ஹீரோவும் எனக்கு தெரியுங்க, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க கேட்க வேற என்ன பண்ணுறது, சிசிடி கேமரா இருக்குது, இவன் கண்ணாடி உடஞ்சிருக்கு, யார் என்ன தப்பு பண்ணான்றதோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அப்புறம் போலீஸ் கேஸ் போட்டு நீங்கள் உள்ள தள்ளிக்கங்க யாராக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான்.
அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.